வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா வெளிநாட்டு டூரையும் முடிச்சாச்சு. சிங்கப்பூர், மலேசியா முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து நம்மளுடைய கிங் தார் ராக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ ஒரு டிவோஷனல், அதாவது போயிட்டு வந்தவொடனே முருகனை பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா சைடில் இருக்கிற விஜயவாடா கனகதுர்கான்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் அடிக்கடி போகிற கோயில் தான். உண்மையிலே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். கோயிலோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் இங்கேருந்து இப்போ நம்ம டீசல் போட்டுட்டு கிளம்பி போவோம். விடிகாலையில் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தாலும் ஒரு 3 மணி 3-4 மணி நினைக்கிறேன். அந்த டைமில் நம்ம கிளம்புவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம். டேங்க் எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோம் இப்படி பார்த்தாலும் ஒரு 45 லிட்டர் நினைக்கிறேன் டீசலு. ஆல்ரெடி கொஞ்சம் டீசல் இருந்தது, நம்ம போகும்போதே கொஞ்சம் வச்சுருந்தோம். அதனால் அது வரைக்கும் 45 லிட்டர் டீசல் வரைக்கும் ஃபில் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து போகிறது வந்து எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 950 கிலோமீட்டர் வரும். அதனால் வந்து 45 லிட்டரு 45.3. இங்கே வந்து டீசல் வந்து 92 ரூபா 66 காசு தமிழ்நாட்டில். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 96-61 காசு. அதனால் வந்து நம்ம இங்கேயே ஃபில் பண்ணாதான் உண்டு. காலையில் கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா சரியான மழை. வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எதனால் வந்து நம்ம வந்து இந்த வண்டி எடுத்தோம்னா ஒரு லாங் ட்ரிப்பு போகிறோம்னா, நான் பொதுவாகவே நிறைய ட்ரிப்ஸ் போவேன். இங்கேருந்து ட்ரிப்பு போயிட்டு என்னென்னலாம் பார்க்க முடியுமோ அந்தந்த சீசனில் போயிட்டு நான் போய் பார்த்துட்டு வருவேன். அது மாதிரி வந்து இப்போ ஏன் இந்த டைம் மழையில் கிளம்புறோம்னு நினச்சிங்கன்னா, இந்த வண்டி வாங்கி நம்ம ஒரு 15 நாள் தான் ஆகுது. ஒரு வண்டி வாங்கினீங்கன்னா அந்த வண்டி வந்து ஒரு லாங் ட்ரிப் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வண்டியில் வந்து என்னென்ன ஃபால்ட் இருக்குது, என்ன மைனஸ், என்ன ப்ளஸ்ன்னு நம்ம ஓட்டும் போது தான் நம்மளுக்கு தெரியும். மெயினாக பார்த்தீங்கன்னா அதுக்கு கம்ஃபர்டபுள் நல்லா இருக்கான்னு தெரியணும். நம்ம வண்டி ஓட்டும் போது நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில புது வண்டிங்களை வந்து பாடிக்கு செட்டே ஆகாது. அங்கங்கே பிடிச்சிக்கும். அதாவது எப்படின்னா சுளுக்கு பிடிச்சிக்கும். ஏன்னா வந்து ஒரு சில சீட்டு வந்து ஸ்பீட் பிரேக்லாம் தூக்கி போடும்போது ரொம்ப ஓவராக வந்து ஹைட் ஏற்றி உங்களுக்கு ஸ்ப்ரிங் பேலன்ஸில் டக்குன்னு தூக்கி போடும்போது சேக்கப் சாரில் உங்களுக்கு அந்த பெயின்லாம் வந்துடும். அதனால் வந்து அந்த வண்டியை நம்ம எடுத்தோம்னா அது முதல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நம்ம ஒரு லாங் ட்ரிப்பு போனால் மட்டும் தான் நமக்கு தெரியும். நீங்கள் சொல்லலாம் ஒரு 20 கிலோமீட்டர் போனால் கூட தான் வரும், 50 கிலோமீட்டர் போனால் கூட தான் வரும், அதுக்குன்னு 1000 கிலோமீட்டர் போயிட்டு தான் வந்தால் தான் நமக்கு தெரிஞ்சிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதுதாங்க உண்மை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 20 கிலோமீட்டர்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய வேல்யூவே தெரியாது. நாங்கள் இந்த வண்டி தார் ராக்ஸ் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 வாட்டி வந்து டெஸ்ட் டிரைவ் பார்த்தோம். 4 வாட்டியில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி பார்த்தீங்கன்னா 70-80 கிலோமீட்டரு நாங்களே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட் டிரைவ் பார்த்தோம். எப்படி சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிரைவ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு லிமிட் 5 கிலோமீட்டர் தான் நாங்கள் டெஸ்ட் டிரைவ் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்களால் வந்து அதுக்கு மேலே ஓட்ட முடியல. நாங்கள் ஒரு சில ஷோரூமில் ரிக்வஸ்ட் பண்ணது எப்படின்னா, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வாங்க டெஸ்ட் டிரைவுக்கு, ஆனால் எங்களுக்கு லாங் டிரைவ் போனால் மட்டும்தான் எங்களால் வந்து அந்த வண்டி எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு தெரிஞ்சிக்க முடியறதுனால நீங்கள் லாங் டிரைவ் கொடுக்குற மாதிரி தான் சொல்லுங்கள், நாங்கள் வண்டியை புக்கிங் பண்ணுறோங்கன்னு சொன்னோம். அப்போது நாங்கள் சொன்னது என்னென்னா, நாங்கள் எடுக்க போகிற பேசிக் மாடல் தந்ததுன்னா அதோடைய கண்டிஷன் எங்களால் தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லும்போது, ஆனால் பேசிக்கில் டெஸ்ட் டிரைவ் வண்டி கிடைக்காது. எப்பவுமே எந்த இடத்துல ஷோரூமில் போனாலும் டாப் எண்டு தான் கொடுப்பாங்க டெஸ்ட் டிரைவுக்கு. நாங்கள் எடுத்த டெஸ்ட் வண்டி வந்து டாப் எண்டு தான் கொடுத்தனால எங்களுக்கு அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் டெஸ்ட் டிரைவில். ஏன்னா டாப் எண்டு இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் டாப் எண்டே கொடுத்ததுனால ஒரு வாட்டி என்ன செஞ்சோன்னா, நாங்களே ஒரு 500 ரூபாய்க்கு டீசல் போட்டு நாங்களே எடுத்துகிட்டு போயிட்டு ஓரளவுக்கு ஓட்டி பார்த்தோம். அது என்னமோ எனக்கு அந்த வண்டி ஃபஸ்ட்டு டைம் டெஸ்ட் டிரைவ் லாங் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுக்கும்போது இந்த பிரேக்கோட கண்டிஷன் என்னமோ எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருந்ததுனால எனக்கு போயிட்டு வந்து ஒரு 70 கிலோமீட்டர் போயிட்டு வந்தது. அதுலேயே ஆல்ரெடி டீசல் இருந்தது அவங்க போட்டதுலேயே. நாங்கள் ஒரு 500 போட்டதுனால நாங்கள் ஒரு 70 கிலோமீட்டர் போயிட்டு வந்தோம் அப் அண்ட் டவுனு 35 அப்போ அந்த பிரேக் என்னமோ எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதா மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இருந்தாலும் அது ஓட்ட சரியாயிடும். நாங்கள் டெஸ்ட் வச்சுருந்தோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிக்கப் இல்லை. ஏன்னா இந்த வண்டியை நம்ம வந்து மகேந்திரா லான்ச் பண்ணும்போது வேலு சார் வந்து ஹை ஸ்பீடில் போனார் பாருங்க. அது வந்து அவர் வச்சுக்கிற டெமோ வண்டியில் மட்டும்தான் அந்த மாதிரி ட்ராக்ல மட்டும்தான் அந்த மாதிரி வண்டிங்க ஓடுமோன்ற ஒரு
எண்ணத்துல வந்து மற்ற வண்டிங்கெல்லாம் ஓடுமா ஓடாதான்னு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல. அதனால அவங்க டெஸ்ட் எடுத்துற வண்டி ஒரு லிமிட்ல வந்து என்ன ஸ்பீடு ஹை ஸ்பீடு போதும்னு செக் பண்ணுவாங்க. ஆனா நான் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த வண்டி பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீடு போல. ஏன்னா நான் எவ்வளோ அழுத்தி பார்த்தேன் 140 மேல வண்டியே போல. இது ஒன்லி பாத்தீங்கன்னா இது வந்து டெஸ்ட் ட்ரைவுக்காக மட்டும் தான் தவிர இது ரெகுலராக நாங்கள் ட்ரை பண்ணதே கிடையாது. ஏன்னா அதோடைய வேல்யூ இருக்கான்னு தெரியணும்ல. இவ்வளவு பிக்கப் இருந்தாதானே நம்மளால அந்த வண்டிக்கு அவங்க சொன்னது உண்மையா போய் தெரிஞ்சுக்க முடியும் சொல்லிட்டு நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனா எங்களுக்கு வந்து அது ஒரு 135 140 மேல போல சுத்தமா. நானும் எவ்வளவு கேட்டு பார்த்தேன். இல்ல சார் நாங்க வரும்போது நல்லா ஹெவியா தான் சார் ஓடி இருந்தது, நீங்க ஒன்னும் ட்ரை பண்ணி பாருங்கன்னாங்க. எங்களுக்கு இன்னும் மனசுக்கு வரலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் சரி சார்னு சொல்லிட்டு அப்புறம் வேற ஷோரூம்ல ஒரு மாசம் கழிச்சு திருப்பியும் வந்து ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணும்போது அவங்க வண்டி எடுத்திருந்த வண்டியை வந்து ட்ரை பண்ணா நல்ல சரியான பிக்கப் 145 150 அசால்ட்டா சலுகல் நீ கிளம்பி போயிட்டே இருக்கு வண்டி. அப்போ எனக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா பிடிச்சதுனால உடனே வந்து நம்ம உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர் வந்து உதய், அவர் உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுள். அவர் கூட இன்னொரு மேனேஜர் வந்தார். அவரு கூட வந்து புக்கிங்க்கு வந்து பண்றதுல வந்து அவ்வளோ ஒரு ஆர்வத்தோட நம்ம என்ன கேட்டாலும் சரி பண்ணுங்க சார் ட்ரை பண்ணுங்க சார், நான் புக்கிங் போடுவீங்களா, நான் கண்டிப்பா எனக்கு பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பா புக்கிங் போடுவேன்னு சொல்லி வண்டி எடுத்தோம். ஒரு அப் அண்ட் டவுன் 35 70 கிலோமீட்டர் உண்மையிலேயே செம சூப்பராக இருந்தது. என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட ஓட்டி பார்த்தாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு வண்டி. அதனால அப்பயே வந்து புக்கிங் பண்ணிட்டோம் வண்டியை. ஆனால் வண்டி புக் பண்ணிட்டோம். ஆனால் அவங்க எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல் வண்டி தான் எடுத்துன்னு வந்தாங்க. அதனால எங்களால் வந்து வண்டி என்ன கண்டிஷனுன்றது அது டாப் எண்டுக்கான வேல்யூ எப்பவுமே இருக்கும். அதனால நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், சரி புக் பண்ணிட்டோம். வர்றது பேஸ் மாடல்னால டாப் எண்டுக்கான குவாலிட்டி இருந்தாலும் பேஸ்லயே அதே குவாலிட்டி இருக்குமான்னு செக் பண்ணல. அதனால அதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. வண்டி எடுத்து ஒரு 5-20 நாள் தானே ஆகுது. அதனால ஒரு லாங் ட்ரிப் போனாதான் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு விஜயவாடா கனகதுர்கா 940 கிலோமீட்டர். நம்ம இந்த போற வழியில பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா விஜயவாடா கனகதுர்கா போயிட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் வரும்போது நம்ம நெல்லூர் நரசிம்மகொண்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி கோயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூலூர்பேட்டை செங்காலம்மன் கோயில், அப்படி லைனாக பார்த்துட்டே நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகிடலான்னு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ நம்ம கிளம்புன டைம் பார்த்தீங்கன்னா சரியான மழை. அதனால வந்து இங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்து விஜயவாடா கனகதுர்கா கிளம்பிட்டோம். போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெடிகாலன்றதுனால டிராஃபிக்கே கிடையாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி எங்கன்னா லாங் ட்ரிப்பு போகிற மாதிரி இருந்தால் வெடிகாலையில் கிளம்புங்க. ஆனால் நீங்கள் நல்லா தூங்கி எழுந்திருக்கணும். நீங்கள் வந்து அரை தூக்கத்துலலாம் வந்து வண்டி எடுத்துகிட்டு வெடிகாலில் கிளம்பவே கூடாது. ஏன்னா வண்டி ஓட்டுறவங்க நிறைய பேர் நைட் ட்ரிப்பில் ஓட்டுறவங்க முன்னாள்லேருந்து மறுநாள் வரைக்கும் லாரி டிரைவருங்க நல்லா லாங் ட்ரிப்லாம் ஓட்டின்னு வருவாங்க. அவங்களாம் தூக்க கலக்கத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம தெளிவாக இருந்தால் தான் நம்ம ஓரளவுக்கு வண்டியை ஓட்ட முடியும். அவங்க கனவுக்கரையால் நம்மளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுல்ல. அதனால நீங்கள் எப்பயுமே வண்டி ஓட்டும் போது கவனத்தோடு இருக்கணும்னா எப்போ ட்ரிப்பு போட்டாலும் முன்னாள் நல்லா சீக்கிரத்தில் படுத்து தூங்கி வெடிகாலில் ஒரு 8-9 மணி நேரம் வரைக்கும் நல்லா தூங்கினீங்கன்னா தான் காலையில் வண்டி எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அரை தூக்கத்திலே கிளம்பி போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையை கொடுக்கும். அதனால எப்பயுமே வந்து ஒரு ட்ரிப்பு போட்டால் முன்னாடியே நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா தூங்கி எழுந்துக்குங்க, நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. கொஞ்சமாக சாப்பிட்டு சீக்கிரமாக போனோமே, நம்ம நாளைக்கு சீக்கிரம் எழுந்து போனோமேன்றதுனால எதையுமே வந்து அரைகுறையாக பண்ணாதீங்க. நல்லா தூங்கி எழுந்துச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டிரைவிங் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் எழுந்து இந்த மாதிரி டிரைவிங் லாங் ட்ரிப்பு போனீங்கன்னா போன உடனே நல்ல இடத்துல போய் ஒரு நல்ல சூடாக ஒரு டீ ஒன்று சாப்பிட்ருங்க. அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் மைண்ட் செட்டு. நிறைய பேருக்கு அது அப்படி இருக்காது. இருந்தாலும் எங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டி வந்து ரொம்ப வருஷமா ஓட்டுறதுனால எங்களுக்கு வந்து காலையில் குளிச்சு முடிச்சோன்னா எங்களுக்கு வண்டி எடுத்தாலே ஒரு 1/2 ஹவருக்குள்ளே ஒரு டீ போட்டால் மட்டும்தான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ன்றதுனால ஒரு மைண்ட் செட்டு. அதனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி முதல்ல போன உடனே சூலூர்பேட்டையில் ஒரு டீ ஒன்று சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு 2-3 ஹோட்டல் இருக்குது. அதில் இந்த லலிதா ஜுவல்லரி தாண்டின ஒன்றா பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோமல விலாசம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு சூலூர்பேட்டிலேயே ரொம்ப ஃபேமஸ்ஸு. டிஃபனு காஃபி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் அங்கே ட்ரை பண்ணால் கூட நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணும்போது லாங் டிரைவ் போகிறீங்கனாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி வண்டியில் வந்து லைட் ரொம்ப முக்கியம், பிரேக் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து பிரேக்கே நல்லா செக் பண்ணிக்கோங்க. லைட்டு வந்து ஃபாக் லைட்டும் போடணும், ப்ரொஜெக்ட் லைட்டும் போடணும். அதனால் ஹாரனும் முக்கியம்.
நீங்க வந்து இந்த காலையில டைம்ல வந்து பக்கத்துல எதனா ஒரு வண்டி பக்கம் போறீங்கன்னா சும்மா ஒரு லைட்டா ஒரு ஹார்ன் லைட்டா ஒரு கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மூவ் பண்ணுங்க. அவங்க எதனா தூக்க கழகத்துல இருந்தா கூட கொஞ்சம் அதை தெளிவுபடுத்துறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க பாட்டு கண்டினியூவா நம்ம யாரும் காலியா இருக்குமே, நம்ம யாரும் நம்மள கண்டுக்க மாட்டாங்க, நம்ம பாட்டு போயினே இருக்கலாம்னா அவங்க தூக்க கழகத்துல லெப்டோ ரைட்டோ லைட்டா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த வண்டியை நீங்க ஓவர்டேக் பண்ணும் போதும் லைட்டா ஒரு ஹார்ன் அடிச்சு அதுக்கப்புறம் கிளம்பி போறதுதான் நல்லது. வண்டி ஓட்டும் போது எப்பவுமே இந்த மாதிரி ரைட் சைட்ல ரொம்ப மழை பெய்யும் போது ரைட் சைட்ல போகாதீங்க. ஏன்னா அந்த தண்ணி மேல நீங்க வண்டியை விட்டீங்கன்னா வண்டி ஸ்கிட் ஆகும், அப்போ கண்ட்ரோல் விட்டுரும். அதனால எப்பயுமே வந்து லெஃப்ட் சைட்ல போங்க. இப்போ மழை ரொம்ப கம்மி, அதனால லைட்டா இருக்கிறதுனால நாங்க ரைட் சைட்ல போறோம். ஆனா நீங்க நிறைய மழை வரும்போது எப்பவுமே லெஃப்ட் சைட்ல தான் போகணும், ரைட் சைட்ல போகக்கூடாது. ஏன்னா ரைட் சைட்ல தண்ணி இருந்ததுன்னா வண்டி ஸ்கிட் ஆகும். எப்படியாப்பட்ட வண்டியா இருந்தாலும் ஒரு லிமிட்ல ஸ்கிட் ஆகும் வேகமா போனா. அதனால ஒரு லிமிட்லயே போங்க, அப்பதான் உங்களுக்கு நல்ல மைலேஜ் தரும். எப்பயுமே பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ல கரெக்டான ஸ்பீட்லயே மெயின்டைன் பண்ணணும். ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது நீங்க வந்து அழுத்தி 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 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜே வராது. இப்போ தார் ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாங்க ஓட்டினது வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்ப தர மைலேஜ் பாத்தீங்கன்னா 13 தருது. ஏன்னா நான் வந்து ரீசெட் பண்ணி கரெக்டா எத்தனை கிலோமீட்டர் போறோம், எத்தனை கிலோமீட்டருக்கு நம்ம போயிட்டு வருவோம்னு ஒரு கணக்கு போட்டு தான் நாங்க அதை ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்க வந்து இவ்வளவு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டர்னு கணக்கு பண்ணா கூட இவ்வளவு கிலோமீட்டருக்கு ஒரு நாங்க எப்பயுமே வந்து இந்த மாதிரி லாங் டிரைவ் போடும்போது இவ்வளவு கிலோமீட்டர்னு ஒரு கணக்கு வச்சிருப்போம். அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு மைலேஜ் தரும்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு 10ன்னு வச்சுக்கிங்களேன். ஏன்னா 2.2 சிசி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 10 தரதே பெரிய விஷயம். ஏன்னா அதோடைய சிசியும் அதிகம், பவரும் அதிகம். நம்ம வண்டியை சும்மா லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே வண்டி வந்து ஓவர் பிக்கப்ல கிளம்பி போயிடும். அப்போ நம்மளுக்கு அந்த மைலேஜ்ன்றது கம்மியா தான் கிடைக்கும். நீங்க ஒரு எப்பயுமே டிரைவிங் பண்ணும்போது இது மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா போறீங்களோ அவளுக்கு எவ்வளவு வந்து உங்களுடைய கண்ட்ரோல் நினைச்ச உடனே நீங்க ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஏன்னா வண்டியோட லோடு அதிகம். நீங்க பிரேக் அடிச்சா கூட அது ஒரு 2 டன் இருந்ததுன்னா வண்டி உங்களுக்கு லோடு மேல வண்டி வலிச்சுட்டு போயிட்டு விட்டுரும். அதனால எப்பயுமே வந்து வண்டி லோடு அதிகம், வெயிட் அதிகம், சிசி அதிகம் போது நீங்க எப்பயுமே வந்து ஒரு லிமிட்டா வந்து 60 to 100 தான் வந்து வண்டியை பிக்கப் பண்ணி ஓட்டிட்டு போகணும். அப்போ மட்டும்தான் உங்களால வண்டி வந்து ஓட்டும் போது கண்ட்ரோல் வரும். பிரேக் அடிச்சா வண்டி நிக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த ரேஞ்சில் ஓட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலே வரும். மழை டைம்ல ரொம்ப வேகமா ஓட்டவே கூடாது. முதல்ல 60 to 80 ஓட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வண்டி கண்ட்ரோலே வரும். நீங்க வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்டா அது பகல்ல நல்லா ஓப்பனா மழை இல்லாத நேரத்துல ஓட்டுங்க. மழை டைம்ல எப்பயுமே வேகத்தை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா வர கண்ட்ரோலு வரவே வராது. ஏன்னா எப்போ எப்படி நடக்குன்னே தெரியாது. மழை டைம்ல பகல்ல வந்து நீங்க வந்து மழை இல்லாத நேரத்துல வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு எப்பயுமே வந்து ஓப்பன் வியூ, ரெண்டாவது வெளிச்சமா இருக்கும்போது உங்களுக்கு வண்டி வந்து நல்லா ஃப்ரீயா போகலாம். எவ்வளவு ஸ்பீடா போனாலும் அந்த ஒரு லிமிட்ல போனா மட்டும்தான் உங்களுக்கு கண்ட்ரோல் வரும். ஆப்போசிட்ல வரவங்க இப்ப இந்த வெளிச்சம்லாம் வருது பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பகல் டைம்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே கண்டி நீங்க இருட்டு டைம்ல ஓட்டும் போது, மழை டைம்ல ஓட்டும் போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால வண்டி ஓட்டும் போது மழை டைம்ல வேகத்தை அதிகப்படுத்தாதீங்க, நிதானமா வண்டி ஓட்டுங்க. அதுதான் எப்பயுமே நல்லது. வண்டி வந்து நம்மளுக்கு சேஃப்டிக்கு தான் நம்ம வண்டி இவ்வளோ செலவு பண்ணி காசு கொடுத்து வாங்குறோம். ஆனா நீங்க வந்து அந்த நேரத்துல வந்து இது ரொம்ப காசு கொடுத்து வாங்குறதுனால நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கும், நம்ம வேகமா போலான்னு மட்டும் எப்பயுமே நினைச்சு வண்டி ஓட்டாதீங்க. ஏன்னா வண்டி வந்து சேஃப்டி தான். ஆனா எப்படியாப்பட்ட எவ்வளவு கோடிக்கணக்கில் கொடுத்து வண்டி வாங்கினாலும் வேகத்தை அதிகப்படுத்தினா நடக்கிற அசம்பாவிதத்துக்கு யாரும் பொறுப்பாகவே முடியாது. அதனால எப்பயுமே வந்து கண்ட்ரோலா ஓட்டி பழகுங்க. அதுதான் வந்து வண்டிக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. வண்டி வந்து இவ்வளவு சொகுசா இருக்குது, இவ்வளவு பணம் கொடுத்து நம்ம வாங்கியிருக்குமே, எவ்வளவு வேகம் போனாலும் கண்ட்ரோல்ல நின்றோம் நீங்க மட்டும் நினைக்காதீங்க. அந்த மாதிரி வண்டி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா லட்சத்துல 1 2 தான் அதுக்கேற்ற வேல்யூ கொடுத்துருந்தா மட்டும்தான் அந்த வண்டிக்கான வேலையை செய்யுமே தவிர இந்த அளவுக்கு பட்ஜெட்ல எல்லாம் வந்து உங்களுக்கு வண்டி வந்து நீங்க எதிர்பார்க்குற வேகத்துல எல்லாம் கிடைக்காது. ரெண்டாவது மற்றவங்களும் வண்டியில போகும்போது அவங்க வந்து அவங்களுடைய வண்டிக்கான வேகத்துல மட்டும்தான் போக முடியும். நீங்க அதை விட வேகமா போகும்போது கண்ட்ரோல் இல்லாம அவங்களதான் நீங்க இடிக்க வேண்டியது வரும். அதனால எப்பயுமே வந்து ரொம்ப வேகத்தை பயன்படுத்தாதீங்க. வேகம்தான் பிரச்சனையே கொண்டு வருமே. அதனால எப்பயுமே லிமிட்டா ஓட்டுங்க, நல்ல மைலேஜ் எடுங்க. புது வண்டியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ரொம்ப வேகமா ஓட்டினீங்கன்னா இன்ஜின் வந்து உண்மையிலேயே அது கஷ்டத்தை கொடுக்கும். அதனால வந்து ஸ்டார்டிங்ல வண்டி வாங்கும் போது ரொம்ப வேகத்தமா ஓட்டி பழகாதீங்க, ஒரு லிமிட்டாவே ஓட்டி பழகுங்க. இன்ஜின் செட் ஆகிற வரைக்கும்
உங்களுக்கு அந்த வண்டிக்கான திறன் இருக்கும். அதனால வந்து நீங்க ஸ்டார்டிங்ல வண்டி ஓட்டும் போது ஒரு லிமிட்டா உங்களுக்கு கண்ட்ரோல் வர வரைக்கும் எப்படி ஓட்டணும்னு தோணுதோ அந்த மாதிரி ஓட்டி பழகுங்க. வேகத்தை முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. இது என்னுடைய ரிக்வஸ்ட். ஏன்னா எனக்கு இருக்க டிரைவிங் ஃபீல்டில் நான் இருந்த வரைக்கும் இத்தனை வருஷத்துல நிறைய ஆக்சிடென்ட்டை நான் பார்த்துருக்கேன். எனக்கும் ஆக்சிடென்ட் நிறைய ஆயிருக்கு. அதனால வந்து தயவு செய்து வேகமா வண்டியை ஓட்டி பழகாதீங்க. இப்போ நம்ம வந்து ட்ரிப்பை பத்தி யோசிப்போம், சரிங்களா? இவ்வளவு நேரம் அட்வைஸ் ரொம்ப அதிகமா கொடுத்துட்ட மாதிரி தெரியுது. தயவு செய்து அதிகமா இருந்தா மன்னிச்சுக்குங்க. ஏன்னா இது வந்து நல்லதுக்காக தான் சொன்னனே தவிர யாரோடையும் மனசை புண்படுத்துறதுக்கு கிடையாது. ஏன்னா உங்களை நம்பி எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு நிமிஷத்துல நடக்கிற பிரச்சனைக்காக பல வருஷம் கஷ்டப்பட வேண்டியது வரும். அதனால வந்து நிதானத்தை கையாளுங்க. வண்டி ஓட்டும் போது எந்த யோசனையும் இல்லாம ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. யாருன்னா வந்து உங்களை முந்திக்கின்னு ஓவர்டேக் பண்றேன்னு நினைச்சாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு வழியை விட்டுங்க. நீங்க அவங்க வந்து நம்மளை முந்திக்கிறாங்களே சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க போட்டி போட்டீங்கன்னா அதோடைய பின்விளைவு அதிகமா இருக்கும். ஏன்னா நேரம் சரியில்லைன்னா அது நமக்கே பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். இந்த டிரைவிங் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வண்டியை ஓட்டும் போது யாருன்னா உங்களை முந்தினாலோ யாருன்னா உங்களை வழி விட சொல்லி ப்ரெஷர் பண்ணாலோ தயவு செய்து வழி விட்டுருங்க, ஒதுங்கிடுங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா வண்டியை பொறுத்த வரைக்கும் சாகசம் பண்ணவே கூடாது. வண்டி ஓட்டும் போது கவனம் இருக்கணும், மற்ற எந்த யோசனையும் இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு ரொம்ப 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 நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிசிடிவி தாண்டி போயிட்டு இருக்கோம். இது கிட்ட பார்த்தீங்கன்னா தடா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பொல்யூஷன்ன்றது கிடையாது. இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கம்பெனியுமே வந்து நான் பொல்யூஷன் கம்பெனி தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஒரு ரோடு பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆந்திரா சைடில் போய் பாருங்களேன், அவங்க வாங்குற டோலுக்கான பணத்துக்கு ஏற்ற ரோடு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். அதனால ஆந்திரா சைடில் நீங்கள் வண்டி ஓட்டும் போது பாருங்க, வண்டி ஜேக்கப் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூக்கி போடவே போடாது. ஏன்னா ரோடோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். தடாவை பொறுத்த வரைக்கும் இந்த சிசிடிஆல மட்டும்தான் இந்த தடா ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டா ஒரு 15-20 வருஷத்துக்குள்ள வேற லெவல் டெவலப்மெண்ட் ஆகி போயிடுச்சு இந்த ஏரியாலாம். அதனால பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இருக்கிற ஸ்டாஃபுங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கம்பெனி ஸ்டாஃபுங்க. இந்த ஏரியா டெவலப் ஆனது காரணமே பாத்தீங்கன்னா சிசிடியும் அந்த சிசிடியில வேலை செய்யறவங்களாலேயும் தான் இந்த ஏரியா டெவலப் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ஆந்திரா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவங்கள மாதிரி வந்து ஒரு ஆந்திரா கவர்மெண்ட்ல இருக்கிற மாதிரி வந்து டெவலப்மெண்ட் எங்கேயுமே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கர்நாடகா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆந்திரா வச்சு. ஆந்திராவில் பற்றி பார்த்தீங்கன்னா ரோடு வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டியான ரோடுங்க. நீங்க வண்டி ஓட்டும் போது வேணா பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா வந்து அவங்க ரோட்டுக்காக ரெடி பண்றாங்க, எந்த அளவுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் லைட் இருக்கணுமோ அந்த மாதிரி போட்டு அதை மெயின்டைன் பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. இப்போ நம்ம வண்டி ஓட்டும் போது நம்ம போறது எல்லாமே ஆந்திரா தாண்டி தான் போறோம், ஆந்திராவில தான் போறோம். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க ரோடோட வியூ உங்களுக்கு வண்டியில கேமரால வேணா பாருங்க, வண்டி தூக்கி போடாது, ரோடு வந்து ஒதுராது. நீங்க வண்டி ஓட்டும் போது வண்டி ஒதுராது. ஸ்லோவா போனாலும் அதே வைப்ரேஷன்லயே போவோம், வேகமா போனாலும் அதே வைப்ரேஷன்லயே போவோம். அதனால வண்டி ஓட்டும் போது நம்மளுக்கு உடம்பு டயர்னஸே கொடுக்காது. நாங்க உண்மையிலேயே சொல்ல போனா இந்த போயிட்டு வந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துக்குலாம் போயிட்டு வந்த போது அந்த பாடி பெயின்றது சுத்தமா இருக்காது ஆந்திரா சைட்ல போயிட்டு வந்தா. ஏன்னா அந்த அளவுக்கு வைப்ரேஷனே இருக்காது, ரோட்ல அவ்வளோ சூப்பரா கிளீனா இருக்கும். வண்டி ஓட்டும் போது ஒவ்வொரு வாட்டியும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்ல லாங் வியூ இருக்குதுனால உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப நான் போட்டிருக்க வண்டியோட ஃபாக் லைட் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கு பாருங்க. இப்படி இருந்தா மட்டும்தான் வண்டி ஓட்டும் போது ஒரு கான்பிடென்ட்டே வரும், வண்டி இவ்வளவு வெளிச்சமா இருக்குது நம்ம தைரியமா போலான்ட்டு. இந்த வண்டியில வர லைட்டை வச்சுலாம் நீங்க வண்டி ஓட்டவே முடியாது, அது ஒரு லிமிட்ல தான் ஓட்ட முடியும். நான் இந்த தார் ராக்ஸ் வாங்கின லைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாக் லைட்டால தான் இப்ப இந்த ட்ரிப்பே போட்டாதே காரணமே. ஏன்னா இதுல இருக்கிற ஹெட்லைட் லைட் வெளிச்சத்தை வச்சுலாம் போகவே முடியாது பாருங்க. ஃபாக் லைட்ல எந்த அளவுக்கு வெளிச்சம் பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு வெளிச்சம் வருது பாருங்க. நம்ம வாங்கின ஃபாக் லைட் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. நீங்க எவ்வளவு லாங்கு பார்த்தாலும் வண்டி இருக்கா இல்லையா, எதனா வண்டி ரைட் ஹேண்ட் சைட்ல போதா வருதான்றதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆந்திரா கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வண்டி டிராவல் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைட்ல ஆப்போசிட்ல இருக்கிற ரோட்ல இருந்து வெளிச்சம் நமக்கு வந்து நம்ம கண்ணில் படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. பாருங்க நம்ம வண்டி எடுத்துட்டு போறோம், அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல எவ்வளவு வந்து அண்ணாட ஆப்போசிட் ரோட்ல இருந்து போற வண்டிங்களோட வெளிச்சம் நம்ம முகத்துல வந்து படவே படல பாருங்க, எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி டிரைவிங் பண்ணீங்கன்னா உண்மையிலேயே வந்து
எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் 2 பக்கமும் வெளிச்சம் நம்ம கண்ணில் படாமல் நம்ம ஃபாக் லைட்டை வச்சு நல்லபடியாக வண்டி ஓட்டிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும். நம்மளுடைய ஹெட்லைட் வெளிச்சத்துக்கும் போதும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சூலூர்பேட்டை நெருங்கிட்டோம். இப்போ சூலூர்பேட்டை உள்ளே போயிட்டு ஒரு டீ ஒன்று காலையில் வெடிகளில் ஒரு 6 மணிக்கு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது சூலூர்பேட்டை செங்காலம்மனுடைய கோயில் என்ட்ரன்ஸ் ஆர்ச். இந்த வியூ தான் வந்து நம்மளுக்கு என்ட்ரன்ஸோட வியூ. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு தாண்டி கோமலா விலாஸுக்கும் கோயிலுக்கும் நடுவில் ஒரு டீ கடை இருக்குது. நீங்கள் அங்கேயும் சாப்பிட்லாம், இல்லைன்னா கோமலா விலாஸ்லேயும் போய் சாப்பிட்லாம். இந்த லைட்டோட வியூ பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இங்கேருந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நடுவில் ஒரு ஆறு ஒன்று போகுது. அதை தாண்டி தான் வந்து நம்ம அந்த கோயில். இதுதான் சூலூர்பேட்டை செங்காலம்மன் கோயில். நம்ம இந்த கோயிலை தாண்டி அதுக்கப்புறம் டீ சாப்பிட்றதுக்காக நம்ம போகிறோம். இது பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது செங்காலம்மன் கோயில். இங்கே கார் பார்க்கிங் கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க. கோயில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோமீட்டர் வரைக்கும் கோயில் வரும் கண்டினியூவாக. இது கோயில் கார் பார்க்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே. ரைட் ஹேண்ட் சைடில் கோயில். அந்த சைடில் எதனா பூஜை பண்ணுறதோ அவங்க திருவிழா பண்ணுறதோ எல்லாத்துக்கும் இந்த லாஸ்ட்ல வந்து அந்த எண்டு வரைக்குமே கோயில் தான். சூலூர்பேட்டை செங்காலம்மன் கோயில் தான். உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கோயிலுங்க. நான் ரொம்ப வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டே இருக்கேன். எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்ட் செட் இங்கே வந்தால் மட்டும். நான் இங்கே வந்தாலே மெயினாக வந்து சூலூர்பேட்டை செங்காலம்மன் கோயில் பார்த்துட்டு இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவேன் கம்பல்சரி. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி அந்த டீ கடை சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நம்ம போவோம். இதை பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பஸ்ஸை தாண்டினோன்னா லலிதா ஜுவல்லரி. இது லலிதா ஜுவல்லரி தான். இந்த லலிதா ஜுவல்லரி இருக்கிற இடம் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க்லாம் தாண்டி வந்தோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஆப்போசிட்டில் டீ கடை இருக்குது. இந்த பஸ்ஸை தாண்டி நம்ம எடுத்துகிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டீ கடைக்கு போகிறோம். ஏன்னா இங்கே உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது இங்கே இருக்குன்றது. கோமலா விலாஸுக்கு போய் தான் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி நம்ம லெஃப்டில் நிறுத்திட்டு ரைட் ஹேண்ட் சைடில் போயிட்டு நம்ம அந்த டீ கடையில் சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து நம்ம போகும்போது பேசிட்டு போவோம். டீ சாப்பிட்டாச்சுங்க. அடுத்து நம்ம கிளம்பிட்டோம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வர அவசரத்தில் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கிளம்புனேன். ஆனால் ஃபாஸ்டாக் டேகை வந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இது என்னன்னா ஒரு மைனஸ் என்னன்னா, ஒவ்வொரு டோல்லையுமே வந்து நம்ம வந்து ஃபாஸ்டாக் இல்லாதனால பேமெண்ட் கொடுக்க வேண்டிய கண்டிஷன் ஆகிடும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி டபுளாக வராது. ஓரளவுக்கு ஒரு 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 1.5 மடங்கு அதிகமாக இருக்கும். 2 மடங்கு பணம் கொடுக்கணும் தமிழ்நாட்டில். ஆந்திராவில் ஒரு 1.5 மடங்கு பணம் தரணுது. இப்போ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு 100 ரூபானா நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் இல்லைன்னா 200 ரூபா கொடுக்க வேண்டியது வரும். ஆனால் அதே ஆந்திராவில் எப்படி பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுக்குற இடத்துல 200 ரூபாய்க்கு பதில் 150 ரூபா கொடுத்தா போதும். அதே மாதிரி ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஜிபே சிஸ்டம் இருக்குது. நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுக்கணும் அவசியமே இல்லை. ஒவ்வொரு பூத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஜிபே இருக்கும். நீங்கள் அந்த ஜிபே பார்கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட்டை போட்டு போயின்னே இருக்கலாமே தவிர நீங்கள் கையில் கேஷ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அது இப்போ இருக்குது. அதுக்கு அடுத்த எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இதான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் நான் பேமெண்ட் கொடுத்தா போயிருந்தேன். இப்போ பார்த்தா திடீர்னு பார்த்தா பார்கோட் இருக்குது சார், நீங்கள் பார்கோடில் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஜிபே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன், பார்கோடில் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் போட ஆரம்பிச்சதுனால அடுத்தடுத்து போகும்போது எங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சு. நாங்கள் ஒவ்வொரு டோலுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்க டோலில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பேமெண்ட் இல்லை. அதனால் வந்து நம்ம கையில், அதாவது வந்து ஃபாஸ்டாக் இல்லை, அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பேமெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கேஷ் எடுத்தோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் கேஷாகவும் கொடுக்கலாம், பார்கோடில் ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி ஓகே 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம், எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். அங்கே போனால் பார்கோடு அவங்க கிளாஸ்லேயே ஒட்டி வச்சுருந்தாங்க. சரி ஓகே கேஷாகவும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்கோட் இருக்குது, நீங்கள் பார்கோடாகவும் எடுத்துக்கலாம், கையில் கேஷாகவும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை வச்சு நாங்கள் கையில் கேஷ் கொடுத்துட்டோம். ஒரு வழியாக வந்து நம்மளுக்கு பொழுது விடிஞ்சிச்சு. நம்ம அடுத்தடுத்து வந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மழை குறைஞ்சிட்டே வருது. ஆல்ரெடி நாங்கள் பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட்டில் செக் பண்ணி பார்த்தோம். விஜயவாடா கனகதுர்கா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை வந்து கம்மியாக தான் போட்டுருந்தது டைமிங்கில். அதனால தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். நம்மளுடைய குறிப்பிட்ட லெவலில் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் மழை இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் விஜயவாடா கனகதுர்கா சைடில் மழை
கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தனால தான் நாங்கள் வெதர் ரிப்போர்ட்டை பார்த்து தான் கிளம்பணும். அதுக்கேற்ற மாதிரி நெருங்க மழை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. இப்போ காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக நம்ம ஒரு வர வழியில் ஒரு இடத்துல நிறுத்திருக்கோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் விஜயவாடா கனகதுர்கா போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய ஹோட்டலுங்க, கையேந்தி போன ஹோட்டலுங்க இருக்கும். தாபா வந்து 100 கணக்கில் இருக்கும். அந்த அளவுக்கு லைனாக இருக்குமே தவிர ஒரு பக்கா ரெஸ்டாரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும், ஒரு 4-5. அதில் பார்க்கும்போது இன்னைக்கு நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். நாங்கள் வரும்போது நெல்லூரில் சாப்பிட்ருவோம். ஆனால் வந்து காலையில் கிளம்பும்போது மயூரியா ஹோட்டலு இல்லைன்னா வந்து கணேஷ் பவனு இல்லைன்னா வேற எங்கன்னா நல்ல ஒரு ஹோட்டலாக பார்த்து உட்காந்துருவோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ட்ரிப்பாக வந்ததுனால நெல்லூர்லாம் கூட கிராஸ் பண்ணிட்டோம். ரொம்ப காலையிலே எதுக்கு அங்கே போய் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டோம். உண்மையிலேயே வந்து சூப்பராக இருந்தது. வியூவும் நல்லா இருந்தது, கார் பார்க்கிங்கும் நல்லா இருந்தது. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வண்டி வந்து அவ்வளோ வியூ சூப்பராக இருக்குது. வியூ பாருங்கள், இந்த பக்கமும் ரோடு அந்த பக்கமும் ரோடு. இந்த ரஷ் கேஃபே நல்லா இருந்தது, டிஃபன் சூப்பராக இருந்தது. பின்னாடி பேக்ரவுண்ட் வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் வெளியே வந்து நின்னோம், அவ்வளோ அருமையாக இருந்தது வியூ. நீங்கள் விஜயவாடா போகாமல் இருந்தால் இந்த இடத்துல டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கொஞ்சம் குயிக்காக வரணும்னு நினைக்கிறேன், ஏன்னா டிஃபன் நிறைய காலி ஆகிடுச்சு. நாங்கள் போகும்போது கொஞ்சம் ஒரு சில இட்லி, தோசை, பூரி அப்படி தான் இருந்தது. பொருட்கும் பரவாயில்ல, ரொம்ப டாப்பாகவும் சொல்ல முடியாது, கம்மியாக சொல்ல முடியாது. காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. நம்ம இங்கேருந்து கிளம்பி அடுத்து கிளம்பலாம். ஏன்னா இங்கேருந்து நம்ம அடுத்து குயிக்காக கிளம்புனா தான் போக முடியும். அதனால் இங்கே கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு முதல்ல போயிடுவோம். போயிட்டு அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இதே லைனில் நாங்கள் அங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் வந்தோம். நடுவில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஹோட்டலுங்க ரொம்ப கம்மி. அதனால் உங்களால் பசி தாங்க முடியலன்னா நீங்கள் தயவுசெய்து டிஃபன் கட்டின்னு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப லாங் ட்ரிப்பில் நல்ல ஹோட்டலெல்லாம் கிடைக்குன்னு நினைக்காதீங்க. போகிற வழி ஃபுல்லாக ஆந்திரா சைடில் தாபா ஹோட்டலுங்க நிறைய இருக்கும். டிஃபன் சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நல்ல டிஃபன் கடைங்க. தாபா அதாவது கையேந்தி பவனில் சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி நல்ல ரெஸ்டாரண்ட் வரணும்னா கொஞ்சம் லாங்கில் தான் கிடைக்கும். 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அதனால் வந்து எப்பயுமே வந்து லாங்லாம் போகும்போது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தாங்க முடியாதவங்க கையோட ஒரு டிஃபன் செஞ்சு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்து நம்ம கிளம்பி போய் அடுத்ததை பார்ப்போம். நம்ம கிளம்பி ட்ராவல் பண்ணி இப்போ விஜயவாடா கனகதுர்கா கோயிலுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேமு. இந்த பிரிட்ஜை தாண்டினா தான் உங்களால் கனகதுர்கா கோயிலுக்கு போய் போக முடியுமே. அதனால் நம்ம இந்த டேமை தாண்டி காரை வந்து இந்த பிரிட்ஜுக்கு கீழே, அதாவது டேம் தாண்டி முடிச்சோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பிரிட்ஜு ஒன்று வரும். அந்த பிரிட்ஜு கீழே கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு கனகதுர்கா கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரலாம். நம்ம போகிற வழியில் செல்ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டோக்கன் இருக்கும். செருப்பு விடுறதுக்கும் செல்ஃபோன் கொடுக்குறதுக்கும் டோக்கன் இருக்குது. அங்கே நீங்கள் கொடுத்துட்டு சார்ஜஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது அங்கே ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே வச்சுட்டு போய் மேலே சாமி பார்த்துட்டு வந்து தான் திருப்பி நீங்கள் அதை வாங்கின்னு வர வேண்டியது வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வண்டியிலேயே கூட எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடலாம். இதை பாருங்கள், இது வந்து கனகதுர்கா கோயில் இருக்கிற வியூ. மலைக்கு மேலே வந்து கோயில் இருக்குது, அதை பாருங்கள், அதோ தெரிஞ்சு பாருங்கள். அதுதான் வந்து கோயில் இருக்க மூலஸ்தானம் இருக்கிற இடம். நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு அங்கே போனவொடனே நீங்கள் மேலே நடக்கணுமா படியில் போனோமெல்லாம் யோசிக்காதீங்க. அங்கே லிஃப்ட்டு வந்து 4 லிஃப்ட் இருக்குது. நீங்கள் எந்த லிஃப்ட்டில் வேணால் போகலாம். இல்லை ட்ராவல் பண்ணி போகணும்னு நினச்சிங்கன்னா கூட மேலே மலைக்கு மேலே கார் போகும். நீங்கள் கார் எடுத்துகிட்டு மேலே போய் கூட கோயிலுக்கிட்ட நிறுத்திட்டு அங்கேருந்து சாமி பார்க்கலாம். இந்த பில்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பில்டிங் பார்த்தீங்கன்னா அதான் லிஃப்ட் இருக்க இடம். ஸ்ட்ரெயிட்டாக கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே எடுத்துன்னு போயிட்டு மேலே விட்டுருவாங்க. நீங்கள் குயிக்காக சாமியை பார்த்துட்டு 100 ரூபா 200 டிக்கெட்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நாங்கள் போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி திருப்பி ரிட்டர்னு சாப்பாடுக்கு போய் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு ஒரு ஐடியா. ஆனால் வந்து சரி குயிக்காக ஒரு 12-12:15 நாங்கள் கிளம்பி போனதே பார்த்தீங்கன்னா 11:50 தான். சரி 11:50 ஆகிடுச்சு, இனிமேட்டு இவ்வளோ ஷார்ட்டாக சாப்பிட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து போகிற வழியில் நம்ம வரும்போது பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 150-200 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹோட்டல் கிடையாது. அதாவது நல்ல ஆந்திரா மீல்ஸ் ரெஸ்டாரண்ட்டு கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜயவாடா கனகதுர்கா கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் சாப்பாடு நான் டிஃபன் சாப்பிட்ருக்கேன், சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் சாம்பார்லலாம் ஒரு மாதிரி தித்திப்பு லைட்டாக இருக்கும். லைட்டாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஆந்திரா மீல்ஸ் மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி கர்நாடகா மிக்சிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் நினைக்கிற ஆந்திரா மீல்ஸு நல்ல ரெஸ்டாரண்ட் நான் இங்கே போனதில்லை, நிறைய இருக்கும். நம்ம போயிட்டு போகிற வழியில் நம்ம கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா 1 டே ட்ரிப் மாதிரி தான் போட்டோம்.
அதனால வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை. ஆனால் நாங்கள் வரும்போது நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் போகிற மாதிரி தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் வந்து அது என்னன்னு தெரியல எங்களுக்கு வந்து. சரி ஓகே, வந்தோம், சாமியை நல்லபடியாக பார்த்தோம், கிளம்பலாம்னு சொல்லிட்டு தரிசனம் முடிச்ச உடனே கிளம்பிட்டோம். கிளம்பி போகிற வழியிலேருந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, எப்படி பாருங்க சுற்றி மரங்களை பாருங்களேன். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது வண்டி ஓட்டும் போது. இந்த பக்கம் 3 வே இருக்குது, அந்த பக்கம் 3 வே இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஃப்ரீயா இருக்குது. வண்டி ஓட்டுறதே எங்களுக்கு தெரியல. வண்டி உள்ள வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 120 ஸ்பீட்ல நாங்க போறோம். ஆனா எங்களுக்கே ஒரு டவுட், வண்டி முன்னாடி 120ல போகுது, ஆனா வண்டியை பார்த்தா ஸ்லோவா போற மாதிரி தான் தெரியுதுன்னு. அந்த அளவுக்கு வேகமா போற வண்டியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல வந்து தெரியல எங்களுக்கு. அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு ரோடு. அதுதான் சொல்ல வந்தேன். 2 பக்கம் பாருங்க, மரம் எந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க பாருங்க, ரோடு எந்த அளவுக்கு அகலம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும், ஆக்சிடென்ட்டுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அதுதான் நான் சொல்ல வர்றது. யாரையும் நான் குறை சொல்றதுக்காக சொல்லலை, எல்லாமே எதிர்பார்ப்புக்காக தான். நம்ம இவ்வளோ டோல்ல பணத்தை கட்டிட்டு வரோம், இவ்வளோ அமௌண்ட் கட்டியே நம்மளுக்கு நல்ல ரோடு கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் சொன்னே தவிர யாரையும் நான் குறை சொல்லலைங்க. ஏன்னா நல்லா இருந்தா மற்றவங்களுக்கும் கொஞ்சம் வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்த ஒரு 1 வேக்கு மட்டும் டோலுக்கு மட்டும் எவ்வளோ செலவாச்சுன்னா 1080 ரூபா 1100 ரூபா செலவாச்சு டோலுக்கு மட்டும். சரிங்களா? டீசலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரவுண்டுக்கு அங்கேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணிட்டோம். அதாவது வந்து 57 லிட்டரு டீசலை ஃபுல் பண்ணி தான் நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். திருப்பி நம்ம போகும்போதும் டீசல் ஃபில் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து 57 கிலோமீட்டர்னா நம்மளுக்கு 10 லிட்டர் எப்பவுமே மினிமம் டீசல் இருக்கணும். அதனால அந்த 10 லிட்டரை விட்டுருங்க, 47 லிட்டர் டீசல் தான் கணக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம இங்கேருந்து இன்னும் ஒரு 180 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இந்த டீசல் இப்போ வரும். ஏன்னா நம்ம வந்தது 420 கிலோமீட்டர். இப்போ நேராக அங்கேருந்து கிளம்பி நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நெல்லூர் தாண்டினா நெல்லூரில் நரசிம்மகொண்டான்ற அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. உண்மையிலேயே இங்கே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறோம். இங்கே வந்து போகும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது, எங்களுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ ஒரு ஸ்பெஷல். இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். இது வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மகொண்டா கோயில்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கோயில். நான் நிறைய வாட்டி வந்திருக்கிறேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் என்ட்ரன்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீழேருந்து மேலே வரும்போது ஒவ்வொரு டர்னிங்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாளுடைய அவதாரம் ஒரு சிலை இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு யூட்டன் பெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலையை வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். கோயிலுக்கு நீங்கள் வந்து போய் பாருங்கள், அதோடைய பீஸ்ஃபுல்லு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கோயில் முடிச்சுட்டு அங்கேருந்து சிக்கந்தர் டீ கடைக்கு வந்திருக்கோம். இது நெல்லூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா நாங்கள் இங்கே சாப்பிட்ற டீ வந்து அவ்வளோ ஸ்பெஷல். ஒரு டீ பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு மேலே ஒரு டீ, அவ்வளோ குவாலிட்டியாக. பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லூரில் ரொம்ப ஃபேமஸான ராஜராஜேஸ்வரி கோயில். நீங்கள் நரசிம்மகொண்டா பார்த்து முடிச்சு வந்தால் மெயின் ரோட்டில் வரும்போது ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்கும். ரொம்ப ஃபேமஸ். எப்பவுமே பார்த்தீங்கன்னா விசேஷம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே எதனா ஒரு விசேஷம் நடந்துகிட்டே இருக்கும். பூஜை, நிறைய கூட்டம், லேடிஸ் கூட்டம் எப்பவுமே வந்து ஒரு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் இது வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போதும் கோயிலில் அவ்வளோ பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும். நான் நிறைய டைம் பார்த்துட்டேன். நீங்கள் இந்த கோயிலில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க, சாமியை கும்பிட்டுட்டு உட்காந்திங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாகவே இருக்கும். எப்பயுமே வந்து எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஒரு சில கோயிலுங்களுக்கு போகும்போது தான் நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். அது இந்த ராஜராஜேஸ்வரி கோயில் போனீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு மைண்டு ஃப்ரீயாகவே இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக போய் பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம இங்கேருந்து கிளம்பி திருப்பியும் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு கிளம்பி போவோம்.